இப்போலாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் கூட எல்லா சீசன்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அந்தந்த சீசனில் சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்குது. பட் பாப்பா கேட்டாங்கிறக்காக இன்றைக்கி வாட்டர்மெலன் வாங்கி கட் பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப நாளாக நெய் காய்ச்சணும் பாலாடை சேர்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை தான் நான் வந்து நெய் காய்ச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். அது கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டு அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கூட்டுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பை ஒரு சில்வர் ஹாட் பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றிட்டு ஹாட் பாக்ஸை மூடி வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் ஊற வேண்டிய கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துலேயே சூப்பராக ஊறி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா புடலங்காய் வந்து நல்லா தோலை சீவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு கையளவு பாசிப்பருப்பு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், ஏன்னா அந்த காய் வந்து தண்ணி விடும். இது கூடவே தேவையான உப்பு, ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துட்டிங்கன்னா 2 விசிலில் சூப்பரான புடலங்காய் கூட ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.